வணக்கம் மக்களே. பிக் பாஸோட லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரோமோன்ற ஒரு ப்ரோமோ பார்த்துருப்பீங்களே. ஸோ நாமினேஷனுக்கு அப்புறம் அர்ச்சனா மற்றும் மாயாவோட வாக்குவாதம் அது நடந்தது. ஸோ தெளிவாக வந்து அர்ச்சனா ஒரு விஷயத்தை தாங்க கேட்டாங்க. எனக்கு கூட தான் இந்த வீட்டில் பல பேர் கூட சண்டை இருக்குது, ஆனால் போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல மனசோடு அவங்கள வெளியே அமைச்சு வைக்கலாம்ல, ஏன் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது கேட்கும்போது உடனே நீங்கள் கண்ணங்கியோட சிஸ்டருங்க, கண்ணங்கி மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி உடனே மாயா பேசுறது இதெல்லாம் தப்பு. எப்படி பேசுறாங்க பாருங்க, கண்ணகியோட சிஸ்டரா. அதுதாங்க மாயா என்ன அர்ச்சனா என்னன்றது இந்த ஒரே டைலாக்ல ப்ரூவ் பண்ணுது. அதுதான் அர்ச்சனாவோட குவாலிட்டிக்கு நிகராக கூட மாயா வர முடியாது அப்படின்றது நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. அர்ச்சனா சொல்றாங்க, நீங்க என்னதான் இருந்தாலும் பண்ணிருக்கூடாதுங்க, அது தப்புங்க, நீங்க அதை இதுவே பண்ணிருக்கட்டும், ஆனால் வெளியே போகும்போது நல்லபடியாக வெளியே அமைச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது எப்படிங்க என்னால் முடியாதுங்க, நான் அப்பெல்லாம் அனுப்ப முடியாதுங்க, அப்பெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு வராது, எனக்கு கொஞ்சம் கோவம் வருது, அதை நான் அப்படி தான் காமிச்சேன்னும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா, நான் பார்த்தேன், உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் நின்று பார்த்தேன்ற மாதிரி அப்படியே மாயா என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்களோ அதே ரியாக்ஷனை டெமோ பண்ணி மாயாவுக்கு ரியாக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் மாயா கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி தெரியுமா இருப்பீங்க, நீங்கள் வந்து தொடர்ந்து அவனை 10 வாரமாக நீங்கள் அடிச்சுட்டே இருந்தீங்க, அவனை விழுந்துகிட்டே இருந்தான், அவனை நான் வந்து மோட்டிவேட் பண்ணி அழுது கண்ணீர் தொடச்சதெல்லாம் நான் தான், இதெல்லாம் பண்ணதெல்லாம் நான் தான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னும் போது அதுதாங்க நானும் சொல்கிறேன். அப்போ வந்து பாராட்டி அப்போ கூட நின்ன நீங்கள் நேற்று உங்கள் ஃப்ரெண்டு போகிறாரு, அப்போ எங்கே உங்கள் லவ் அன்பு பாசம் இதெல்லாம் போச்சு, எங்கெங்க அது? அப்போ காட்ட வேண்டியது தானே. என்னதான் சண்டை கிண்டை இதெல்லாமே இருக்கட்டுங்க, வெளியே போகும்போது ஒரு நல்ல மனசோட அனுப்பிச்சு வைக்கணுங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கேட்கும்போது திருப்பி வாதம் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தெரியுமா இருக்குது, என்னை வந்து மனிதாபிமானம் ஏற்ற ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி என்னை சொல்லி காட்டுறது ரொம்ப தப்பாக இருக்குதுங்க, அதெல்லாம் கிடையாது, என்னோட கோவத்தை வெளிப்பாடு நான் அப்படி தாங்க காட்டுவேன், நான் இப்படி தாங்க இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் கோவம் இதெல்லாம் இருந்தாலுமே வெளியே போகும்போது ஒரு நல்ல விஷயத்தை காட்டணும், அது மாயா கிட்டே இல்லை அப்படின்றது, மாயாவோட கேரக்டரே இதுதான் அப்படின்றது அவங்களே ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க, நான் இப்படி தான் அப்படின்றது ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது பேசிக் ஹியூமனிட்டி கூட இல்லை அப்படின்றது கிளியராக தெரியுது. அதுக்கு வேறு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, இது இப்படி அது அப்படின்ட்டு அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அர்ச்சனா தெளிவாக சொல்கிறாங்க, எனக்கு இப்படி தாங்க தோணுச்சு, நான் என் கண்ணால் பார்த்தேன், ஓப்பனாக சொல்லிட்டாங்க, மற்றவங்க சொல்லி இல்லை நான் பார்க்கல, நீங்கள் இங்கே நின்றுருந்தீங்க, நான் ஆப்போசிட்டில் நின்றுருந்தேன், கண்ணால் பார்த்த விஷயத்தை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன், யாரு கூடயும் டிஸ்கஸ்லாம் பண்ணல, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பேசியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்றது. எனக்கு என்ன முரண்பாடாக இருந்ததுன்னா 10 வாரமாக நீங்கள் பாராட்டிருக்கீங்க, கமல் சார் முன்னாடிலாம் விக்ரமை பற்றி பாராட்டி பேசியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணி பேசியிருக்கீங்க, அத்தனை நாள் பாராட்டின நீங்கள் திடீர்னு வந்து ஒரு நாள் இந்த இதுக்காக அதை எப்படி விட்டி குத்திங்க, அது ரொம்ப எனக்கு தப்பாக தெரிஞ்சதுங்க, என் பார்வையில் அது தப்பு தான் அப்படின்றத அர்ச்சனை சொன்னோன்னே உங்களுக்கு ஏற்ற மாதிரிலாம் நான் இருக்க முடியாதுங்க, நீங்கள் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதுக்காகலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் தப்பு, நான் எப்படியோ நான் அப்படி தான் இருப்பேன், நீங்கள் அதை எதிர்பார்க்கறதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா சொல்லிடுறாங்க. உடனே வந்து நீங்கள் இந்த மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ஷன் பண்ணிடாதீங்க, தப்பாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி மாயாவோட கருத்தாக இருக்குது. என்ன தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க புரியலையே. அர்ச்சனா ப்ரொஜெக்ட் பண்ணி தான் மாயா இப்படி பண்ணியிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி நீங்கள் பண்ணது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சிச்சு, இதில் ப்ரொஜெக்ஷனே கிடையாது. அதான் சொன்னாங்க, நான் ப்ரொஜெக்ஷன்லாம் பண்ணலங்க, நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணதால நீங்கள் அப்படிலாம் ஆயிட மாட்டீங்க, நீங்கள் பண்ணது தப்பு, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரையும், அது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யார் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே தவிர நான் சொல்கிறதால இதெல்லாம் அப்படி ஆயிடாது, நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் அங்கே இது கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓப்பனாக. இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க மாயா உட்காந்து, எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு, அதனால தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், உங்களுக்கு இப்போ புரியுதா இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க மாட்டேங்க, நீங்கள் ரீசன் சொல்கிறீங்க அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதனால் வந்து நான் நாமினேஷன் பண்ண ரீசனை டேக் பேக்லாம் பண்ண முடியாது, நான் அந்த வார்த்தையெல்லாம் திரும்பி எடுக்க முடியாது, இது இவ்வளோ தான் என்னோட புரிதல், இதுதான் எனக்கு தெரியுங்க, உங்களோட புரிதல் இவ்வளோ தான் இருக்கும், நீங்கள் இப்படி தான் நாமினேட் பண்ணுவீங்க, இப்படி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதை நான் பெருசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், புதுசாக ஷாக்கெலாம் இல்லைன்ற மாதிரி மாயா சொல்லிடுறாங்க, நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஷாக்லாம் இல்லைன்னா அதுக்கு ஒரு தக் லைஃப் மாதிரி அர்ச்சனா தெரியும். அப்போ உங்களை நீங்கள் நினச்சதை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்ற மாதிரி அங்கே ஒரு கவுண்டர் போட்டு முடிச்சு விட்டாங்க. ஸோ என்னென்னா மாயா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அர்ச்சனா அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணுமா. அர்ச்சனா சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்கிறீங்க அதை நான் ஏற்றுக்கிறேன், அதனால் என்னோட பார்வை கண்ணில் பார்த்ததெல்லாம் நான் மாற்ற முடியாது, அது தப்பு தான், நீங்கள் இந்த மாதிரி இது கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தப்பு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன்ன்றாங்க, நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன முரண்பாடாச்சுன்னா, நீங்கள் தான் சொன்னீங்க கமல் சார் எபிசோடில் கைண்ட்னஸ் ஆட் பண்ணுவீங்க, என்னோட கேமில் இம்ப்ரூவைஸ் பண்ணி கைண்ட்னஸ் ஆட் பண்ணி போவீங்கன்னு, இதை பார்க்கும்போது எனக்கு கைண்ட்னஸாக தெரியல அப்படின்னும் போது உடனே மாயா என் அக்கா சொன்னதை பற்றி பேசுகிறீங்களா, எங்கள் அக்கா கைண்ட்னஸை பற்றி பேசுகிறீங்களா, உங்கள் அக்கா சொன்னது இல்லைங்க, நீங்கள் தான் வாயால் சொன்னீங்க, உங்கள் வாயால் நீங்கள் சொன்னதை பற்றி தான் நான் பேசுகிறேன், இதை வச்சு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி மாயாவும் பேசுகிறாங்க, இதை வச்சு நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் நீங்கள் சொன்னது தான் நாங்கள் சொல்கிறோம், மாற்றியா சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவோட பாயிண்ட்டு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் இப்படி தான் அர்ச்சனா, நீங்கள் ஒன்று சொன்னாலுமே புரியாது, எதுவுமே புரியாது அப்படின்னும் போது உங்களோட புரிதல் கம்மி தான் அப்படின்னும் போது என்னோட புரிதல் கம்மியாகவே இருக்கட்டுங்க, நான் எனக்கு தெரிஞ்சது நான் இப்படி தாங்க, இது தாங்க, நான் மாற்றிக்கலாம் மாட்டேன், நீங்கள் சொல்கிற ரீசன் எனக்கு புரியுது, அதனால் நான் வேணால் என்ன பண்ணுறேன், ஏட்டடுக்கு பதில் ஹர்ட் அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு கோவத்தில்
உங்களுக்கு காயப்பட்டுருச்சு, அந்த காயத்துக்காக நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்க, பட் அது எனக்கு தப்பாக தான் தெரிஞ்சுது, அதனால் நான் இதை மாற்றிக்கலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பூர்ணிமா வேற, சரி இப்போ உங்களுக்கு ரீசன்லாம் சொல்லிட்டாங்களே, உங்களுக்கு புரிஞ்சுதுல, இப்போ நீங்கள் போய் நாமினேஷன் பண்ணியிருந்தா இதே ரீசனை வச்சு நாமினேஷன் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பண்ணியிருப்பேனே, மேபி நான் பண்ணியிருப்பேன், இதே தான் பண்ணியிருப்பேன், மாற்றி கூட பண்ண மாட்டேன், அது எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுதுன்ற மாதிரி ஓப்பனாக அர்ச்சனா வந்து பூர்ணிமா மூஞ்சிக்கு எதிராக சொல்லும் போது கூட அவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்லி ஒரு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாங்களாம், அதே மீறி இப்படியே பண்ணுவேன்னா என்னங்க அது, அவங்களுக்கு புரிதலே இல்லைன்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிடுறாங்க. இதில் வேற மாயா வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு அவன் ஃபீல் பண்ணுறேன் நான், நீங்களும் அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, அவன் பல விஷயங்கள் பேசியிருக்கான், நீங்கள் துரோகம் பண்ணியிருக்கீங்க, அவங்க அந்த மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்கான், 2 சைடும் இது நடந்திருக்கு. என்னதான் நடந்திருந்தாலுமே அவனா வந்து உங்ககிட்ட பேசும்போது ஒரு சாரி கேட்கும்போது நீங்கள் மனம் இறங்கி போயிருக்கணுமா இல்லையா, ஏன் போல அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கேட்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு பதிலுமே இல்லை, அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க அப்படின்றதான் முடிஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் அர்ச்சனா வந்து மக்கள் மைண்டில் ஒரு ஏக்கம், ஒரு கேள்வி இருந்ததெல்லாம் இதை யாராவது கேட்க மாட்டாங்களா, பேச மாட்டாங்களான்னு அதை அழகாக கேட்டிருக்காங்க. அர்ச்சனா, ரவீனா மற்றும் வேறு யாருங்க, விஷ்ணு, இந்த 3 பேர் அந்த நாமினேஷனில் இந்த ரீசனை வச்சு சொல்லியிருக்காங்க. அதில் அர்ச்சனா வந்து கேரக்டராக கேட்டு மூஞ்சுக்கு நேராக சொல்லியே இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.